இந்த தேர்தல் முடிவுகளை கண்டு இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற கட்சிகள் நாமும் வெற்றி பெற்று விடலாம் என்று மனப்பால் குடிக்கலாம், கனவு கோட்டைகள் கட்டலாம். அவை ஒன்றும் நடக்காது. பீகார் தேர்தல் முடிவு வந்திருக்கு. அதுல தமிழ்நாட்டில் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? அதோட முடிவுகள் தமிழ்நாட்டில் ஏதாவது எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நார்த் இந்தியாவில் பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்பலை. வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமராக மாறவா போகிறாங்க. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவருடைய தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து அவங்களும் போராட்டத்தை நடத்தி சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவங்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு, அது எதிர்கட்சியாக இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க எதிர்கட்சியாக மட்டும் இல்லை, உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். வணக்கம், இது கேள்விக்களம். பீகார் தேர்தல் குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழ்நாட்டில் பாஜகவினரை உற்சாகப்படுத்தியுள்ளது என்று சொல்லியிருக்கார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது அனைவருக்குமான பாடம் இந்த தேர்தல் முடிவு என்பது அப்படின்ற ஒரு லோடட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று அவர்கிட்ட இருந்தும் வந்திருக்கு. இதில் யாருக்கான பாடம் பீகார் தேர்தல் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க இருக்கோம். நம்மோடு திமுகவிலிருந்து பல செல்வகுமார், பாஜகவிலிருந்து விஜயதாரணி, பத்திரிகையாளர் மகிழ்நன், எழுத்தாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ் மற்றும் அதிமுகவிலிருந்து அதிவீரராம பாண்டியன். அனைவருக்கும் வணக்கம். திரு பாலசெல்வகுமார், யாருக்கான மெசேஜ்? ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்கு. அதாவது எலெக்ஷன் அவுட்கம்ஸை முடிவு பண்ணுறது, நலத்திட்டங்கள், சமூக மற்றும் கொள்கை ரீதியான கூட்டணி, அரசியல் மெசேஜிங் கொடுக்கணும். அதே போல் கடைசி வாக்கு பதிகிற வரைக்கும் ஒரு அந்த டெடிக்கேட்டடாக ரொம்ப ஒரு டெடிக்கேஷனோடு அதில் செயல்படணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ். அது யாருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சீசன்ட். த லீடர்ஸ் ஆஃப் இந்தியா பிளாக் ஆர் சீசன்ட் பொலிட்டீஷியன்ஸ் கேப்பபிள் ஆஃப் ரீடிங் த மெசேஜ். என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு? அண்ட் கேப்பபிள் ஆஃப் பிளானிங் ஸ்ட்ராட்டஜிக்லி டு அட்ரஸ் எமர்ஜிங் சேலஞ்சஸ்ன்றார். எதிர்வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கு, வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கு அதை திட்டமிடலும் சரி, அதே போல் இதில் இருக்கக்கூடிய செய்தியையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவர்களுக்கு பண்பட்ட பக்குவப்பட்ட தலைவர்கள்ன்றாரு. யார் அந்த தலைவர்கள்? என்ன மெசேஜை சொல்ல வர்றாரு? இதெல்லாம் சொல்வதற்கு முன்னாடி தலைவர் அவர்கள் முதல்ல வெற்றி பெற்றவருக்கும் முதல்ல வாழ்த்து சொல்லியிருக்கார். நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். தேஜஸ்விக்கும் கடைசி வரை இவ்வளவு இடர்களுக்கு மத்தியில், இந்த எஸ்ஐஆருக்கு மத்தியில் எவ்வளோ ஒரு இந்த நாட்டில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு தேர்தல் ஆணையம் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருக்கு. அதில் போராடி தோற்ற தேஜஸ்விக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும், நீங்கள்லாம் சீசன்டு பொலிட்டீஷியன், நீங்கள் இதிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எஸ்ஐஆர்னுடைய தாக்கம், அதாவது இந்த எஸ்ஐஆர் எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதாக இவர்கள் சொன்னாங்க. இந்தியாவில் ஊடுருவர்களை நாங்கள் நீக்கணும், நாங்கள் வேறு காரணங்கள் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் சொன்னாலுமே கூட இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த நொடி வரை அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை கிடையாது. எத்தனை பேரை நாங்கள் நீக்கணும், இவ்வளோ பேர் இந்தியாவில் ஊடுருவ பார்த்தார்கள், அவர்களை நாங்கள் நீக்கிட்டோன்ற ஒரு அறிக்கையோ இல்லை. தேர்தல் ஆணையத்திற்கான சுட்டும் இருக்கு, அதுலேயும் அந்த கொட்டும் அதில் கடைசி அதுதான் தேர்தல் ஆணையத்தையும் இதில் அவர்களுடைய செயல்பாடையும் நம்ம உற்று கவனிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. அதே சமயம் அவர்களுடைய மிஸ்டீட்ஸ், அவர்களுடைய தவறுகள், அவர்களுடைய ரெக்லஸ் ஆக்ஷன்ஸ் ரெண்டு வார்த்தைகள் அவர் குறிப்பிடக்கூடிய ரெண்டு வார்த்தைகளுக்கான முக்கியமான அர்த்தத்தை சொல்லிடுறேன். எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆரை பீகாரில் நடத்தி முடித்த பிறகு அவர்கள் வெளியிட்டது 7.42 கோடி வாக்காளர்கள் நாங்கள் கடைசி இறுதிப்பட்டியல்னு சொன்னாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது எஸ்ஐஆர்னுடைய ஃபைனல் வெர்ஷன் பீகாரினுடைய வாக்காளர்கள் மொத்தன்றது 7.42 கோடி. ஆனால்
எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு டேட்டா எலெக்ஷன் கமிஷன் நேற்று இந்த ரிசல்ட் வரத்துக்கும் முதல் நாள் வெளியிட்டாங்க. அதில் சொல்ல போட்டது வந்து 7.5. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் வந்து எப்படி சேர்த்தாங்கன்றதுல இன்னும் அதுக்கான ஒரு தெளிவான தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு கொடுக்குறாரு. உங்கள் முதல் சுற்று கொடுத்து சுருக்கமாக இந்த அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் யார்? சீசன்டு லீடர்ஸு அவர்களுக்கு வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கு திட்டமிடணும். நீங்கள்லாம் வந்து பண்பட்ட பக்குவப்பட்ட தலைவர்கள், இதிலிருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குன்னு இந்த தேர்தல் முடிவை சொல்றாரு. யார் அந்த தலைவர்கள் எல்லாம் சுட்டி காட்டுறாரு? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினரை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பீகாரில் தொடங்கினப்பயே இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சட்டத்துறை செயலாளர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் வழக்கு தொடுத்தோம். நீங்கள் வந்து எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. கண்டக்ட் பண்ணால் ஆதார் கார்டை சேர்க்கணும், ரேஷன் கார்டை சேர்க்கணும்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே தமிழ்நாட்டிலேயே முதலாக எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க பொலிட்டிக்கல் மெசேஜ் யாருக்கு? பொலிட்டிக்கல் மெசேஜ் இந்த எஸ்ஐஆரை ஆதரித்து இந்தியாவில் எந்த கட்சிகளுமே பாஜக உள்பட அதை நேரடியாக ஆதரிக்காத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அஇஅதிமுக உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்கள் எஸ்ஐஆரை வரவேற்கிறோம்னு சொன்னார்ல, எடப்பாடிக்கு தான் அந்த மெசேஜ் சொல்றாரு. எப்பா பார்த்துக்க, இப்படி இல்லை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் சீசன் எங்களுடைய தலைவர்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி நாங்கள் எங்களுடைய சக தோழர்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தேர்தலுக்கு பின்னான காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறார்கள். அது என்னன்றதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. திரு அதிவீரராம் பாண்டியன், அதாவது இந்தியா கூட்டணி தலைவர்கள் பக்குவப்பட்டவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், அவர்களுக்கு எதிர்வரக்கூடிய சவால்களை சமாளிக்கிறதுக்கு இதில் ஒரு செய்தி புதஞ்சிருக்கு இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். ரெண்டாவது தேர்தல் என்னென்ன செய்யணும், நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த விஷயங்களையும் பார்க்கணும். கடைசி ஓட்டு பதிவாகிற வரைக்கும் சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினரை இதை உற்சாகப்படுத்துன்ற சொல்கிறார். அதுலேயும் ஒரு செய்தி இருப்பது தெரியுது. ரெண்டு பேர்த்துடைய செய்தி எதுவும் வாழ்த்துலையும் சரி உற்சாகத்துலேயும் ரெண்டுலேயும் ஒரு உற்சாக ஒன்று இருக்குது. அதே சமயம் வந்து ரெண்டுமே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், ஒரு அண்டர்லைங் பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது. என்னது அதை நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை சார், அதாவது மோடி அவர்கள் குறிப்பிட்டது அவர்களுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக ஒரு வெற்றி அவர்களுடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இன்னொரு கருத்தில் வந்து நீங்களெல்லாம் லீடர்ஸ் அப்படின்லாம் சொல்லுங்கிற போது இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் இந்த நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, தேர்தலில் பாருங்கள் காங்கிரஸ் அங்கே ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினால இப்படி ஆகிப்போச்சு, அதனால் நாங்கள் 2011 உங்களுக்கு 63 சீட்டு கொடுத்தோம், அதுக்கப்புறம் அத்தேர்தலில் 45 சீட்டு கொடுத்தோம், கடைசியாக 25 கொடுத்துருக்கோம், இந்த தேர்தலில் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற செய்தியை தான் நாங்கள் பார்க்குறோம். காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லப்பட்ட மெசேஜ். ஆமா, பிரதமர் மோடி சொன்னதுல வந்து உற்சாகப்படுத்தி இருக்கிறதுன்றதுல என்ன அந்த உற்சாகத்துக்கான தமிழ்நாடு பாஜகல அடுத்து நான் விஜயதானிகிட்ட தான் கேட்கணும். ஆனா அது நீங்க எப்படி காங்கிரஸுக்கு குறைன்றப்போ பாஜகவுக்கு ஏறுமா சீட்டுகளோட எண்ணிக்கை? இல்லை, சீட்டோட எண்ணிக்கை அதாவது நீங்க இரண்டு தலைவர்களும் வாழ்த்து செய்தியும் ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்று வந்து வெற்றியில அவங்க தொண்டர்களுக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோங்கிறத சொல்றது. அது பீகாருடைய வெற்றி. பீகாருடைய வெற்றியையும் பீகாருடைய தேர்தலையும் மிகப்பெரிய விவாதப் பொருளாக தமிழ்நாட்டில் மாற்றியவர்கள் திமுககாரர்கள். அதனுடைய பலனை அவர்கள் அடைவார்கள் என்பதுதான் மோடி அவர்கள் சொன்னதனுடைய உட்கருத்து. இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரர்கள் அந்த தேர்தலுடைய டேட்டுடைய அப்டேட்ஸ் பீகாரில் இவ்வளோ அடர்த்தியான விவாதம் இருந்துச்சான்னு நமக்கு தெரியல. ஆனால் இங்கே இருந்தபோது இது யாருக்கு பேக்ஃபயர் ஆயிருக்கு, யாருடைய பிஜேபி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்குங்கிறத மிக தெளிவாக சொல்லுதுங்கிறது முதல் சுற்று கருத்து விஜயதான். அதாவது இங்கே அவங்களே சொல்கிறாங்க, மோடி அவர்களுடைய செய்தியிலையும் ஒரு காஷன் இருக்குது, அதுலேயும் ஒரு எச்சரிக்கை இருக்குது அப்படின்றது. இந்த எச்சரிக்கை யாருக்கு கொடுக்க விரும்புகிறீங்க? அதிமுகவிற்கா? நாங்கள் எங்கள் தொண்டர்கள்லாம் உற்சாகமாக இருக்காங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கோம் அங்கே அப்படின்னு இது ரெண்டு உற்சாகத்தை பார்க்கலாம். ஒன்று, ஒரு காலத்தில் பிஜேபி அங்கே ஜேடியு மேலே ஏறி சவாரி செஞ்சது, இன்று அது லார்ஜஸ்ட் பார்ட்டி. இன்னொன்று, உற்சாகத்தோடு இருப்பாங்க அப்படின்னு உற்சாகப்படுத்தணும்னா கூடுதலாக சீட்டு கேட்பீங்களா? இங்கே உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய பிஹேவியர் வந்து பாஜகவை அதிமுகவை அணுகும் விதத்தில் வந்து சில மாற்றங்கள் வரலாமா? என்ன மாதிரி உற்சாகத்தை அவர் வெளிப்படுத்த? அதாவது தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் என்று சொன்னால் வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், இன்னும் உற்சாகமாக எப்படி பணியாற்றணும். இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்கு, அதுலேயும் உற்சாகமாக பிஎல்ஏ 2s எல்லா கட்சியிலையும் போட்டிருக்காங்க, பிஎல்ஓஸை கவர்மெண்ட்டும் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு, எல்லாரும் உற்சாகமாக தேர்தல் ஆணையம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. இப்போ அதுலேயும் பிஜேபி கட்சி தொண்டர்கள் பணியாற்றணும். பணியாற்றி ஒருத்தர் கூட ஓட்டு இல்லாமல் ஆகக்கூடாது. தகுதியான எல்லாருக்கும் வாக்காளர்களுக்கு ஓட்டு கிடைக்கணும். அதே மாதிரி தகுதியற்ற இறந்தவர்கள் வாக்கு, ஷிஃப்டட் மாற்றப்பட்ட வாக்குகள், இடம்பெயர்ந்து போனவங்க வாக்குகள், 2-3 வாக்குகள் இருப்பவர்கள்
என்று ஒரே வீட்டில் 10 வாக்கு இருக்குது, அந்த மாதிரி வாக்குகள், இந்த மாதிரி தவறான வாக்குகளை நீக்குவது, இது மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலமாக குறிப்பாக வந்து இந்த உற்சாகம் என்பது பணியாக மாற வேண்டும், உழைப்பாக மாற வேண்டும். அதை தான் திரு மோடி அவர்கள் சொல்றாரு. தொண்டர்களே, உழைப்பு தான். அதாவது தேர்தலுக்கு தயாராகுங்கன்றதா மெசேஜ். ஆமா, தேர்தலுக்கு தயாரா இருங்க, நீங்க உற்சாகமா இருங்க. அந்த உற்சாகம் உங்கள் உழைப்பின் மூலமாக, உங்கள் பணியின் மூலமாக அது வெளிப்படணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா அதே நேரம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கறத சிஎம் சொல்றாரு. ஏன் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு? ஏன் கள்ள ஓட்டெல்லாம் காணா போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கள்ள ஓட்டெல்லாம் இத்தனை நாள் போட்டுக்கிட்டே இருந்தாங்களே, அதெல்லாம் இல்லாம ஆக போகுது, அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரா? அப்படிதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பிகாரத்துல ஒரு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லல. ஆமா, எதிர் வரக்கூடிய சவால்களுக்கு சரியான திட்டமிடல் வேணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிக்கலி டு அட்ரஸ் எமர்ஜிங் சேலஞ்சஸ். பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆமா, உழைப்புனா என்னங்கிற பாடம் கற்றுக்கணும். அதே மாதிரி வடநாட்டவர்கள்லாம் பன்றி போல கௌமுத்ரா ஸ்டேட்ஸு அப்படி இப்படின்னு இங்கே இருக்க திமுக அமைச்சர்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அப்படியெல்லாம் திமுக எம்பி விமர்சனம் பண்ணார். அப்படிலாம் இனிமேல் விமர்சனம் பண்ணாதீங்க, வடநாட்டவரும் இங்கே இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் பாடம் கற்றுக்குங்க, இனிமேல் யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மெசேஜை கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். நல்ல மெசேஜாக தான் சொல்லியிருக்கிறார், தப்பு இல்லை. பாடம் கற்றுக்கிட்டா இன்னும் நல்லது, எல்லாரையும் மதிக்க கற்றுக்கிட்டா இன்னும் நல்லது. இதை மாதிரி படுதோல்வி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பீகார் மாதிரி ஒரு படுதோல்வி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. திமுக அமைச்சர்கள் பேசியது எல்லாமே வந்து இன்னைக்கு வடநாட்டவர் பன்றி போல, வடநாட்டவருக்கு வியாபாரத்தில் இடம் கொடுக்காதீர்கள். திரு அன்பரசன் சொன்னாரு பன்றி பன்றி கூட்டம் போல அப்படின்னாரு. அதே மாதிரி எம்பி அவர்கள் வட மாநிலங்கள்லாம் இப்படி எல்லாம் பேசினா கொண்டாடுறதெல்லாம் இது புனிதமான மாநிலங்கள், கோமுத்ரா மாநிலங்கள் கேவலப்படுத்தினாரு. அந்த பேச்ச கோமுத்ரா கேவலமானதா பாஜக நீங்களும் சரிங்கிறீங்களா? இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட, நான் உங்ககிட்ட கேக்குறேன். சரிங்கிறீங்க, அப்ப சரிங்கிறீங்க. சரி, இல்ல நம்ம சரியா தப்பா உங்களுக்கு பசுமூத்திரம் விரிவா விவாதிப்போம். முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். இப்பயும் கேவலப்படுத்துறீங்க. யாரு கேவலம் படுத்தல, நீங்க வந்து நீங்க சொன்ன பசுமூத்திரத்தை பத்தி தான் பேசுறீங்க. அது மூத்திரம் அர்த்தம் பசுமூத்திர மாநிலங்கள் என்ன அர்த்தம்? பன்றி போல விஜயதாரி ஒரு நிமிஷம், எந்த மனிதனையும் அப்படி விஜயதாரி இருங்க. இல்ல முதல் சுற்று கருத்தை தான் கேட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. நீங்க சொல்றது மெசேஜா இருந்தா, நீங்க சொல்ற மெசேஜ் தான் எடுத்துக்கணும்னா, அப்ப பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு திருடு போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழர் பாண்டியனை இழிவுபடுத்துறத பத்தி ராஜகீய பஸ் உங்களுடைய இல்ல முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். முதல் சுற்று கருத்தை முடிச்சிட்டு வந்துறேன். தமிழர் பாண்டியன் விஜயதாரி கொஞ்சம் ஒத்துழைங்க. இங்க ஒரு பீகாரிக்கு உங்களுடைய முதல் சுற்று கருத்து பாருங்க. அது வாக்கு திருட்டு நடைபெறுகிற ஒரு சூழல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தான் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக தமிழ்நாட்டு சூழலில் அதிமுகவை குறித்து திமுக குற்றச்சாட்டு சொல்லும், திமுகவை குறித்து அதிமுக குற்றச்சாட்டு. அப்படி தான் நம்ம அரசியலை பார்த்துருக்கோம். ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீதே குற்றச்சாட்டுங்கிறது வந்து இது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு காலம் தொடங்கி நடந்த தேர்தல்களில் ஜனநாயகத்தினுடைய ஒரு நீண்ட பாதையில் இவ்வளவு பெரிய நாடு, பல மொழிகள், பல இனங்கள், பல கோட்பாடுகள், பண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உபகண்டமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியில் அத்துமீறி குண்டர்கள் நுழைந்தார்கள். முறைகேடுன்னு சொன்னாலே இந்த கட்சி பூத் கேப்சர் பண்ணிடுச்சு, ரிக் பண்ணிடுச்சு, அப்படிதான் கட்சிகள் மேல குற்றச்சாட்டு வரும். ஆமா, கட்சிகள் மீது. ஆனால் ஒரு தேர்தல் ஆணையமே முறைகேடு செய்கிறது. 65 லட்சம் வாக்காளர்களை காணான்னு சொன்னதுல இருந்து 21 லட்சம் பேரை தான் சேர்த்தாங்க. அப்பயே ஒரு 40 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் அப்படிங்கிறப்ப பாஜக ஆல்ரெடி வந்து வெற்றி பெற்று விட்டது தேர்தல் ஆணையத்தின் வழியாக என்கிற குற்றச்சாட்டு எழுந்து விட்டது. எங்கயா ஒரு மறுவாக்குப்பதி இருங்க, முதல் சுற்று கருத்து இல்ல விஜய் தான் முதல் சுற்று கருத்து அவரை கொடுக்க விட்டீங்க. இல்ல முதல் சுற்று கருத்து இல்ல, உங்க கருத்தை நீங்க மீறியே வந்து முதல் சுற்று கருத்தை தாண்டி இல்ல விவேகத்தை டீலிங் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க, ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. அதாவது முதல் சுற்று கருத்து ஒத்தராது கேட்டாங்க. இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. பீகார்ல யாரோ ஒத்தராது மறுவாக்கு ஒரு நிமிஷம் சொல்றது கேக்குறீங்களா இல்லையா? கேளுங்க. இங்க பாருங்க, முதல் சுற்று கருத்தை அவங்க பேசி முடிச்சிட்டு இன்னொருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் கேட்கல? இல்ல நான் கேக்குறேன். தேர்தல் ஆணையம் நீங்க வந்து சொல்லி தேர்தல் ஆணையம் யோக்கியமா இருந்தா தானே கேட்க முடியும். தேர்தல் ஆணையமே எல்லா யோக்கியத்தனத்தையும் பண்ண முன்னாடி யார்கிட்ட போய் கேட்கறது? போலீஸும் திருடனும் ஒரே ஆள்னு ஆனதுக்கு பின்னாடி நம்ம எப்படி புகார் கொடுப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது காரணம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய
அதனால அவர் தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் பண்றாரு, அவர் பாஜக விமர்சனம் பண்ணல, தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் பண்ணல. இல்ல நீங்க கம்ப்ளீட் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் இன்டரப்ட் பண்ணிட்டு இருந்தா டிபேட் நடத்த முடியாது. நீங்க ஒரே நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. இத முதல்ல உள்வாங்க. முதல் சுற்று கருத்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யாரும் கூப்பிட முடியாது. தேர்தல் ஆணையத்துக்கு சிஓ நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆறீங்க. தேர்தல் ஆணையம் இந்த தேசம் எல்லாத்துக்கும் தான இருக்கு. தேர்தல் ஆணையம் எனக்கும் தேர்தல் ஆணையம் இங்க பாருங்க, தேர்தல் ஆணையம் எனக்கும் தான், உங்களுக்கும் தேர்தல் ஆணையம், அவருக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் அத்தனை பேருக்கு தான். நீங்க you can't be an advocate for election commission. எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை இருக்கு. அவர் கருத்தை முடிச்சிட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். யாரா இருந்தாலும் தேசபக்தி நீங்க தொடருங்க. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் விமர்சனம் இல்ல, நீங்க அவங்க தேர்தல குறுக்கிடாதீங்க. கொஞ்சம் சொல்றத கேளுங்க, அவங்க கருத்தை முடிச்சிருக்கோம். அது தேர்தல் ஆணையத்திற்கு ஆதரவாக பாஜக வாதிடுவதன் மூலமாகவே பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்குமான கூட்டணியை வந்து வெளிப்படுத்துறாங்க. அவங்க ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு சும்மா பேசல, பாஜக சார்பா பேசுறவங்க தேர்தல் ஆணையத்துக்கு பேசுறாங்கன்னா எங்களுக்காக வேலை செஞ்சவர்களை விட்டு கொடுக்க முடியாது, எங்களுக்காக விசுவாசம் மறந்துருக்கிறாங்க. அதனால நாங்க எங்களுக்கு முறையீடு செஞ்சு இவ்வளவு பெரிய இப்ப 202 சீட் வரைக்கும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. மொத்தமா எல்லா தொகுதியுமே அவங்க ஜெயிக்க வேண்டியவங்க. தேர்தல் ஆணையம் ஏதோ கொஞ்சம் எதிர்க்கட்சிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்காங்க, அதை பாராட்ட வேணாமா? இந்த பெருந்தன்மை இல்லாம கொஞ்சம் தொகுதியை விட்டுட்டாங்களே அப்படிங்கிற பெருந்தன்மை. அந்த விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது விமர்சனத்தை நாங்க புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் கேட்கறது வந்து முதலமைச்சருக்கு சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் பிரதமர் சொல்லக்கூடியதை உற்சாகப்படுத்தும் பாஜகவினரை தமிழ்நாட்டில் இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்டோன் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். இன்ஃபேக்ட் சிஎம் ஓடுதுல ஒரு நம்ம ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் பண்ண வேண்டிய கூட தேவையில்லை, அதில் நிறைய இருக்கு. திருவிழாக்களுக்கு போகிற போது திருடர்கள் வந்து உங்களுடைய பாக்கெட்டை வந்து ஜேப்படி செய்து விடுவார்கள், காவல்துறை வந்து எச்சரிக்கிறோம், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருவிழாவுக்கு வர்றவங்க எல்லாரும் திருடர்கள் கிடையாது, ஆனால் திருடர்களும் திருவிழாவினுடைய போர்வையில் வருவாங்க. அது மாதிரி வாக்கு திருடர்கள் வருகிறார்கள். அடுத்த மாநிலத்துக்கு தேர்தலை வந்து ஊடுருவதற்கு வருவார்கள். அந்த வாக்கு திருடர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்களுடைய வடிவத்தில் கூட வரலாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் சொன்னது. அது எல்லாருக்குமானதுன்னு நான் எடுத்துக்கிறேன். திரு மகிழ்நன், உங்களுடைய முதல் சுற்று கருத்து, பிரதமர் மற்றும் முதலமைச்சர் சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய அரசியல் செய்தி யாருக்கானது? அதாவது அவர் வந்து பாஜகவை தமிழ்நாட்டில் உற்சாகப்படுத்துன்றாரு, இங்கே வந்து இவர் நம்ம எல்லோருமே வந்து ஒரு பண்பட்ட தலைவர்கள், பக்குவப்பட்டவர்கள், சீசன்டு பாலிட்டிஷியன்ஸு. இதில் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகளில் வரக்கூடிய சவால்களை வந்து எதிர்கொள்வதற்கு வலுவான திட்டமிடல் தேவை, ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளான் அப்படின்னு சொல்கிறார். வி மஸ்ட் பிளான் ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்படின்றார். அப்போ இதை வந்து யார், காங்கிரஸுக்கான செய்தியா இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான செய்தியா? இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசுவது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மறைமுக செய்தியை தான் சொல்கிறாரா? ஆக்சுவலி பீகார் எலெக்ஷனை பொறுத்த மட்டில் அங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு ஏற்கனவே பேசின தோழர்கள் சொன்னாங்க, ஓட்டு திருட்டு நடந்திருக்குது, நம்ம ஊருக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். மோடி வந்து உற்சாகமாக இருங்கன்னு சொல்கிறது பாஜகவினருக்கு. நாம் வந்து ஜேடியோட கூட்டணி வச்சுருந்தோம், நம்ம கூட்டணியில் இருந்த தேர்தல் ஆணையம் நமக்கு இந்த வெற்றியை சாதித்து கொடுத்திருக்கிறது. ஆகவே உற்சாகமாக இருங்கள், அதே தேர்தல் ஆணையத்தோடு நாம் தமிழ்நாட்டிற்கு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அதுதான் மோடி உற்சாகமாக இருக்காங்கன்னு சொல்கிறது. பீகாரை பொறுத்த மட்டில் அந்த வாக்கு திருட்டு வந்து இந்த ஓட் மார்ஜின் வயர் வந்து ஒரு ரிசர்ச் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 11 சீட்டில் வின்னிங் மார்ஜினை விட டிலிஷன், ஓட்டிங் டிலிஷன் வந்து அவுட் நம்பர் பண்ணியிருக்கு, எக்ஸஸாக போயிருக்குது. அது பல இடங்களில் ஒருவேளை டிலிஷன் நடக்காமல் ஒருவேளை அந்த தேர்தல் நடந்திருந்தால் பாஜக இவ்வளோ பெருவாரியான வெற்றி, பாஜக கூட்டணி இவ்வளோ பெருவாரியாக வெற்றி பெறுவது கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்கலாம். இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாஜகவினர் வேறொரு விஷயத்தில் உற்சாகமாக இருக்கிறாங்க. அது வந்து ஒருத்தர் ரியல் எஸ்டேட் தொடங்கி ஒரு 2000 கோடிக்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சில இடங்களில் 200 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து தலைவராக இல்லாமல் தலைவர் பதவியிலேருந்து இறங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு பாஜகவை பொறுத்தளவுக்கு உற்சாகமாக இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டு பாஜக மோடி அவர் சொல்கிற செய்தியை கேட்டு உற்சாகமாக ஏற்கனவே உற்சாகமாக இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இதை சொல்கிறாரு, அதில் வந்து ஒரு முக்கியமான சென்ஸ் இருக்குது. நமக்கு இந்த வாக்குரிமை அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைச்சிடல. நம்ம நீண்ட காலமாக மனிதர்களாக நடத்தப்படாது, மெல்ல மெல்ல பிரிட்டிஷ் ஆட்சி போனதற்கு பிறகு நமக்கு கிடைத்த அந்த குடியுரிமைக்கு பிறகு கிடைச்ச வாக்குரிமை நம்மகிட்ட யாருமே கேள்வி கேட்டதில்லை. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் நம்ம சொன்னோம்ல, எவன் ஆண்டாலும் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டது கிடையாது. அதற்கு பிறகு எப்பா நீங்கள் தான் மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்டு குறைந்தபட்சம் மனிதர்களாக கன்சிடர் பண்ணி நமக்கு ஒரு ஓட்டை கொடுத்து அந்த ஒப்பீனியன் கொடுத்தாங்கல்ல, அந்த வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பீகார் இன்டென்சிவ் ரிவிஷனில் ஒரு விஷயம் நடந்திருக்கு.
ஒரு அம்மா வந்து தனக்கு ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியை விற்று அந்த பிஎல்ஓ கொடுக்குற அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க அரிசியை விற்று கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஊரில் அது ஒரு எமோஷ்னலான இம்பேக்ட். அந்த யாரும் வந்து ஒரு கணிசமான மக்கள் இது வந்து வாக்களிப்பதால் நமக்கு என்ன போயிடுமோ அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஓட்டோட ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது, நம்மளை அங்கீகரிக்கிற ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது. அந்த கனெக்டை நம்ம வந்து நீண்ட காலமாக அந்த மண்ணில் இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கிறோம். திடீர்னு வந்து எஸ்ஐஆருங்கிற பேரில் இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, எப்பா நீங்கள் தான் பிறந்தியா, எந்த ஊருக்கார தான், நான் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அந்த ப்ரூவ் பண்ணு சொல்கிறதன் வழியாக பாஜக தமிழ்நாட்டில் பீகாரில் செய்ததை போல அதே மாதிரி செய்ய முடியாது. இங்கே குறைந்தபட்சம் தன்னுடைய சீட்டு எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான முயற்சியை தேர்தல் ஆணையத்தின் வழியாக செய்யும். மகாராஷ்டிராவில் செஞ்சது. திரு மகிழன், அதாவது எஸ்ஐஆரை தாண்டி தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறார். எல்லோருமே உங்களுக்கெல்லாம் விமர்சனம் இருக்கு. ஆமா, தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சு தான் பாஜக அரசியல் செய்தி ஒரு தோழமை சுட்டு இருக்கா இதுல? முதலமைச்சர் வந்து கூட்டணி கட்சிகளான காங்கிரஸுக்கோ அவருடைய தேசிய தலைமைக்கோ கொடுப்பதில்லை. அதில் ஏதாவது நீங்க இதுல ரீட் பண்றீங்களா இந்த செய்தியில, முதலமைச்சருடைய இந்த செய்தியில? காங்கிரஸுக்கு வழிகாட்டுதல்னு சொன்னா எப்படி சொல்றது, காங்கிரஸை பொறுத்த மட்டில் அங்கே பீகாரில் அவங்க அந்த ஷீட் ஷேரிங்கில் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்கிற பேரில் ஏற்கனவே பில்டாகி வந்த மொமெண்டம், ராகுல் காந்தி ஒரு கட்சியிலையும் காங்கிரஸ் இன்னொரு கட்சியிலையும் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கடைசி கட்டத்தில் ஏற்படுத்தினதன் வழியாக அந்த கூட்டணிக்கு இருந்த மொமெண்டம்மை அந்த ஓட் அதிகாரி யாத்திரான்னு ராகுல் காந்தி நடத்தி பெருந்திரளாக மக்கள் கூடிய அந்த மொமெண்டத்தை கெடுத்து விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதையும் சுட்டி காட்டி கூட முதலமைச்சர் சொல்லியிருக்கலான்னு தான் தோணுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஓரணியில் இங்கே திமுக தலைமையிலான கூட்டணி இருந்தாலும் கூட இங்கே அங்கங்கே எங்கள் பத்திரிகைகளில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு போதா அப்படின்னு செய்தியை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி பலமாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த மாதிரியான ஒரு புரளிகள் அல்லது ஏதாவது ஒரு ஹிண்ட் அப்படி வரும் பொழுது இங்கே பாருங்கள், இப்படியான செய்திகள் வந்தால் தமிழ்நாட்டில் கூட்டணியாக நாம் இருப்பதே அது பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட்டாகவும் இருக்கலாம். இன்னொன்று, எஸ்ஐஆரை பொறுத்த மட்டில் டெமோக்ரஸியை வலியுறுத்துகிற இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் இந்த டெமோக்ரஸியை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது. எல்லா கட்சியினரும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க, அவர்கள் வருகிறார்கள். இப்போ வந்து யோகிய வர்றான் செம்பெடுத்து உள்ள வைங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்குதுன்னு இது உங்கள் முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். நம்ம போய் விவாதிப்போம், தொடர்ந்து விவாதிப்போம். திரு செல்வகுமார், அதாவது பாஜகவை தாண்டி பாஜக எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தை தாண்டி தோழமை கட்சியான காங்கிரஸுக்கு அவர்களுடைய செயற்பாட்டில் சில அதிருப்திகள் பரவலாக இது விமர்சனமாகவே எழுதப்பட்டது. ஓட்டர் அதிகாரி யாத்திரா முடிஞ்சு ஒரு 2 மாதம் ராகுல் காந்தி பீகார் பக்கம் வரல, கடைசியில் வந்து பிரச்சாரம் செய்தார் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. ரெண்டாவது, எஸ்ஐஆரை பற்றி அதிகம் பேசினார். தேஜஸ்வியை வந்து முதலமைச்சர் வேட்பாளரை அங்கீகரிக்காது, 61 சீட்டு வாங்கினது என்று பல்வேறு விமர்சனங்கள். அப்போது கூட்டணி வந்து ஒரு கெமிஸ்ட்ரியோடு இருக்குது, அங்கே ஒரு காமராட்ரி இருக்குது அப்படின்றதுல ஒரு பெரிய சந்தேகம் எழுதுவதற்கு காரணம் காங்கிரஸுடைய செயல்பாடுன்ற விமர்சனம் இருந்துச்சு. இதையெல்லாம் மனசில் உள்வாங்கிட்டு தான் அவர் குறிப்பிட்டது போல் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது. சில தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் வந்து தங்களுடைய அதிருப்தியோ தங்களுடைய வேறு திட்டங்கள் இருப்பது போல், ஒரு கூட்டணி திட்டங்கள் இருப்பது போல் கருத்து வெளிப்படுத்துவது, அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரா? ஒரு குட்டல் வந்து ஒரு விமர்சனம் இருக்கா முதலமைச்சருடைய இந்த கருத்தில்? அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு நூற்றாண்டு கண்ட கட்சி. அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பரிணாமங்களுக்கு பிறகு இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த கடந்த 7 தேர்தல்கள் அவர்கள் கைகோற்ற பிறகு அவர்களுடைய நடவடிக்கை என்பது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. சகோதர கட்சிகளை அவர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் எப்படி அவர்கள் பார்க்குறார்கள், எங்களுக்குமா அவர்களுக்குமான உறவு ரொம்ப நல்லா இருக்குது. அங்கோன்றும் இங்கோன்றுமா இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் நடக்கும்ல, போட்டி வேட்பாளர்களை இறக்குற மாதிரி அதுதான் அந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப சின்னதாக நடக்கும். ஒரு சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் நடந்திருக்கிறோன்ற ஒரு சின்னதை தான் மகிழன் பேசும்போது கூட அவர் சொன்னார். 10 தொகுதியில் இருக்கட்டும் மேடம், 8-10 ஏதோ அது 10 தொகுதியோ 15 தொகுதியோ நீங்க வந்து அதாவது கவனம் பெற வேண்டும். அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு நீங்க மீண்டும் வந்து உங்களுடைய எம்எல்ஏ பதவி சொல்லி முடிக்கிறேன். நீங்க வந்து எல்லா நேரத்திலையும் குறுக்கிடுறீங்க. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா,
நீங்கள் ஒரு தமிழராக நான் உங்களை பார்க்கிறேன். உங்களுடைய எம்எல்ஏ பதவியை துறந்து நீங்கள் அந்த கட்சியில் இணைந்து இன்றைக்கு வரைக்கும் கவனிக்கப்படாமல் இருக்கீங்க. அது பாஜகவுடைய குணம். இல்லை அது அதை கவனிக்கப்படுக வேணுன்றதுக்காக எல்லா டைம்லையும் உள்ள பூந்து பேசுறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கட்சி தலைமை உங்களை கவனிக்கும். பாஜக தலைமை அவங்களை பார்த்து அவங்களை ஏதாவது பார்த்துக்கங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சகோதரி அவர்களுக்கு நான் கேட்கிற கேள்விகளுக்கு நான் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து மற்றவர்களுடைய நேரத்தில் மடைமாற்றாம நேரடியாக நான்கு கேள்வி கேட்குறேன். ராகுல் காந்தி அவர்கள் இறந்ததாக சொல்லப்பட்ட வாக்காளர்களை கூட்டிட்டு வந்து அவருடைய இல்லத்தில் தேநீர் அருந்தினார். இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடந்து போச்சு. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தெய்வ பக்தி இருக்கிறவர்கள் தேசபக்தி இருக்கிறவர்கள் தேர்தல் ஆணையத்தை ஆதரிப்பார்கள். நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க. நான் உங்களை கேட்குறேன், இவ்வளோ தேசபக்தி தெய்வ பக்தி இருக்கிற எல்லாம் நீங்கள், நான் கேட்குறேன், ராகுல் காந்தி 4 பேரை கூட்டிகிட்டு வந்து டீ குடிச்சார்ல, அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கு, இவர்கள் இறந்ததா சொல்லிட்டு இவங்களை நீக்கிட்டீங்கன்னு எஸ்ஐஆருக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. நியாயமான தேசபக்தி தெய்வ பக்தி இருக்கிற தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும்? அவர்களை கூப்பிட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாக்குரிமையை கொடுத்திருந்தா அதுதான் நீங்க சொல்ற நேர்மையான தேர்தல் ஆணையம். அதை செய்யாம வாக்காளர் எஸ்ஐஆர் பட்டியல்ல நீங்க இருங்க, நான் சொல்லி முடிச்சேன். நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. எஸ்ஐஆர்ல ஒரு இறுதி பட்டியல் சொல்லி 7.42 கோடி சொல்றீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 லட்சம் வாக்காளர்களை ஏத்துறீங்க. அதுக்கு பதில் சொல்றீங்களா? கோபால்கஞ்சின்னு ஒரு சட்டமன்ற தொகுதி, நான் திருப்பி சொல்றேன், 7% வாக்காளர்களை நீங்க நீக்கிருக்கீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில, பீகார்ல. அந்த தொகுதியில கடந்த முறை பிஜேபி வென்றது வெறும் 1700 ஓட்டுல. இந்த முறை கிட்டத்தட்ட 29,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க முறைகேடாக எஸ்ஐஆரை பயன்படுத்தியதால வந்தது நாங்க சொல்றோம். செல்லகுமார், பீகாரை பத்தி நிறைய பேசிட்டோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்த தேர்தல் வரப்போது அங்க முடிஞ்சிருச்சு. நம்ம இப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்பது இதனால யாருக்கு என்ன பாடம்ன்றதுதான். நீங்க தாவேக்காவோட கூட்டணின்னு ஒரு சிலர் பேசுவாங்க, அது சிலர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. காங்கிரஸ் தன்னை வந்து ஒரு பெரிய மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது, இல்லை தன்னுடைய மிக மிஞ்சிய சிந்தனை இருக்கு தன்னை பத்தி, அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி பெரிய சீட்டு வாங்கிட்டு கடைசியில் வெற்றி பெற முடியாம சோபிக்க முடியாம கூட்டணி கட்சிகள் சிறப்பாக செயல்பட்டா கூட 2020 வந்து தேஜஸ்விக்கு நடந்தது, அவர்களையும் புல் டவுன் பண்றாங்கன்ற ஒரு பொதுவான விமர்சனம் இருக்கு. அதை வந்து சுதாரிச்சுதான் 25 சீட்ல போன தடவை குறைச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு பாராட்டுகிறதா கூட வந்திருக்கும். ஆனால் இந்த முறை வந்து ஒரு ரியாலிட்டி செக் கொடுத்துருச்சா அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. அதை வந்து சுட்டி காட்டுறாரா? அதாவது இந்த கேள்விக்கு நியாயமா பதில் சொல்ல வேண்டியது காங்கிரஸ் தலைவர்கள் தான். இல்ல இந்தியா கூட்டணிக்கு இங்க தலைமை வைக்கக்கூடிய தலைவர் அவர்கள் இன்று கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்காக, ஏன்னா அதுல அவர் குறிப்பிட்டு எங்கேயும் காங்கிரஸ் சொல்ல, இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இதுல இருந்து நம்ம கற்க வேண்டிய பாடம் நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். முதலமைச்சரோட ட்வீட்ல 2 பேர்த்த டேக் பண்றாரு. ஒன்னு, முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து. தேஜஸ்வி யாதவோட டயர்லெஸ் கேம்பெயின், கடினமா உழைச்சதுக்கு ஒரு கிடைத்தது. இதுல வந்து அங்கேயே கேம்பெயின் பண்ண ராகுல் காந்தியை டேக்லாம் பண்ணல. ஒன்னு. இன்னொன்னு, மெசேஜ் வந்து சீசன்ட் பொலிட்டீஷியன்ஸ் கேப்பபிள் ஆஃப் ரீடிங் த மெசேஜ்னா ஒரே என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? பக்குவப்பட்ட நீங்க தலைவர்கள் எல்லாம் நீங்கள் இது இருக்கக்கூடிய செய்தி பதிஞ்சிருக்கு, புரிஞ்சு நடந்துக்குங்க, பார்த்து புரிஞ்சு நடந்துக்குங்கன்னு யாரும் இந்தியா கூட்டணியில எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் டேக் பண்ணி குறிப்பிட்டு அதை டேக் பண்ணல தலைவர். அந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு 2 பேரை டேக் பண்ணி அவர் போறாரு. அதுக்காக ராகுல் காந்தியை போடல, சோனியா காந்தியை போடல, இந்த சைடு அந்த கூட்டணி அப்படி கிடையாது. அதாவது வந்து இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு வலிமையான கூட்டணி, தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில எதிர்கட்சிகள்ல ஏதாவது ஒரு சிலர், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மாற்று கருத்துக்களை சொல்லலாம். இது ஜனநாயகம் ஏதாவது சொல்லி இருந்திருப்பாங்க. அவர்களுக்கான செய்தியாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்ப இது நம்ம ஒத்துமையா கரம் கோர்த்து நம்ம இந்த எதிரிகளை சந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. அவர்கள் எப்படி எலெக்ஷனை கண்டக்ட் பண்றாங்க, முன்னாடி ஒரு டேட்டா சொல்றாங்க, பின்னாடி முறைகேடான வழியில் ஆட்சியை பிடிப்பதற்கு எல்லா வயல்களும் முயல்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர்ன்றதே ஒரு சட்டவிரோதமாக நடக்குதுன்னு தான் இப்போ வழக்கு நம்ம தொடுத்திருக்கோம். இந்த எஸ்ஐஆரை இப்போ நடத்தக்கூடாது நாங்கள் கேட்குறோம். இங்கே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இருக்குது. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் கடந்த காலங்களில் நாங்கள் எஸ்ஐஆர் நடத்த வேணாம்னு ஒரு காலத்திலையும் சொல்ல, எஸ்ஐஆர் நடத்துங்க, அதுக்கான கால அவகாசம் என்பது கரெக்டாக நடத்துங்க. கடந்த காலங்களில் எப்படி நடந்து 1 வருஷம் நடந்திருக்கு, 2 வருஷம் நடந்திருக்கு, அது மாதிரி ஒரு இடைவெளி கொடுத்து நடத்துங்க. அது தீர்மானமே நீங்கள் போட்டிருக்கீங்க. உங்கள் பிஎல்ஏஸும் வந்து வீடு வீடாக போகிறாங்க. உங்களுக்கு அதுக்காக ஒரு செயலியை ரெடி பண்ணி நீங்கள் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக மக்களை சேர்ப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கீங்கன்னு இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் தானே சார் பொருந்தும். அஇஅதிமுகவுக்கு இது பொருந்தும் இல்ல? நிச்சயமா ஜனநாயகத்தில் நம்பிக்கையும் இல்ல, தேர்தல் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் நாமினேஷன் ஃபார்ம் பி கொடுக்குற கட்சி இருக்கோ அத்தனை பேரும், அது கொடுக்காதவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இதுல பங்கு பெறணும். ஏன்னா ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தா போதும். நாம் கேட்கக்கூடிய கேள்வி, the dedicated management until the last vote is polled அப்படின்னு சொல்றாருல, அது வரைக்கும் வேலை செய்யணும் எப்படி அப்படின்னு சொல்றாருல,
அதில் வந்து காங்கிரஸினுடைய செயல்பாடு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு பீகாரில். அப்போது திமுக இன்னும் காங்கிரஸோடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கா? இல்லை கூட்டணி கட்சிகள் நான் காங்கிரஸோட மட்டும் சுருக்க விரும்பல, இடதுசாரிகளோ இல்லை விசிகே மித்த கூட்டணி கட்சிகள் பல கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இருக்குது. அப்போ அவர்கள்லாம் இன்னும் இந்த ஆன்கோயிங் எஸ்ஐஆர் ப்ராசஸ்லையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ வந்து உங்களோட களம் காண்பதில் வந்து ஒரு சுணக்கம் இருக்குது, அதையும் சேர்த்து தான் சுட்டி காட்டுறாரா? உதாரணத்தோடு சொன்னதான் பார்வையாளர்களுக்கும் புரியும். அதாவது இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு நடக்கும்போது ஃபீல்டில் நடக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், நாங்கள்லாம் வந்து களத்தில் இருந்து மக்களோட மக்களாக இருக்கிற, அதனால் இந்த விஷயங்களை சொல்கிறேன். இப்போ ராயபுரம் தொகுதியில் ஒரு பர்டிகுலர் இடத்துல செட்டித்தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 700 வாக்காளர்கள் அரசு குடியிருப்பில் இருந்தவங்க. அந்த இடத்த இடிச்சிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் அவங்களுக்கு புதிய கட்டிடங்களை கட்டித்தரோம். இப்போ அந்த 700 வாக்காளர்கள் வந்து சிதறிண்டு பக்கத்து தொகுதிகளுக்காக மாறி இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் எங்களுடைய வட்ட செயலாளர்களோ இல்லை எந்த கட்சியை சார்ந்த BLA 2களையும் நீங்கள் இணைத்துக்கிட்டு அந்த வாக்காளர்களை தேடி கண்டுபிடிச்சு அவர்களுடைய வாக்குரிமையை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்கிறது ஒரு அரசியல் கட்சியுடைய ஜனநாயக கடமை. அஇஅதிமுக என்ன சொல்லுதுன்னா, ஈரோடுல இந்த குடியிருப்பை இடிச்சிட்டாங்க, அந்த வாக்காளர்லாம் நீக்குன்னு எடப்பாடி அவர்கள் சொல்றார். அப்போ ஒரு கட்சி வந்து என்ன சொல்லுதுன்னா, வாக்காளர்களுக்கு அந்த ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு அவர்களுக்கு தேவையானதை கொடுங்கன்னு நம்ம சொல்றோம். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அஇஅதிமுக என்ன சொல்லுதுன்னா, அந்த வாக்காளர்களை நீக்குன்னு சொல்லுது. இது ஒரு பெரிய முரண். இதில் முன்னுக்கு பின் நிறைய அவர் தலைவர் வந்து எஸ்ஐஆர் வரவேற்கிறாரு. இன்னைக்கு அவர்களோட கட்சியோட ஆர்கே நகர் மாவட்ட செயலாளர் BLA ஆஃபீஸில் போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் வேலை செய்யல. ஆமா, இப்படி முன்னுக்கும் பின் முரணாக அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம்ன்றது கீழ்மட்டம் வரைக்கும் இருக்குது. BLA 2க்கள் வேலை செய்யல. திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி, நான் சொல்றேன் இந்தியாவிலேயே அதிகப்படியாக BLA 2க்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு நாங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி அதுதான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்க களத்துல வேலை செய்யுங்க, ரொம்ப கவனமா இருங்க, வாக்குப்பதிவு இன்னைக்கு கூட கடைசி வரைக்கும் நின்று அந்த பிங்க் ஸ்லிப் வாங்குற வரைக்கும் சீல் வைக்கிற வரைக்கும் இருந்து வேலை பார்க்கணுன்றதா இதன் மூலமா தலைவர் சொல்லக்கூடிய கருத்து. திரு அதிவீர் ராமபாண்டியன், அதாவது களத்தில் எஸ்ஐஆரில் போய் வந்து அவர்கள் பணியாற்றுகிறார். நாமளே செய்தியில் பார்த்தோம், அதுக்கான ஒரு செயலியை டெவலப் பண்ணி ஒரு வாய்ஸில் ஒருத்தரோட பேர் சொன்னாலே அவரோட டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணி அவ்வளோ களத்தில் போய் வந்து மக்களை வந்து வாக்காளர்களாக வந்து மீண்டும் அதில் எஸ்ஐஆரில் சேர்ப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. அவர்கள் வந்து அந்த முறை கடைபிடிக்கக்கூடிய முறையில் விமர்சனம் இருக்குது, அதனால் எதிர்க்கிறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள், குறிப்பாக அதிமுகவினுடைய களத்தில் அவர்களுடைய இந்த எஸ்ஐஆரில் செயல்பாடு ஆதரிக்கக்கூடிய கட்சி, ஆனால் களத்தில் எஸ்ஐஆரில் வந்து அவர்களுடைய பங்கீடு வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பொதுவான விமர்சனம் இருக்குது. இன்னொன்று. ரெண்டாவது, திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொள்ளக்கூடிய செய்தியில் இங்கே பாஜக உற்சாகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த இதில் வரக்கூடிய எதிர்சம் எப்படி காங்கிரஸ் வந்து செட்பேக் பீகாரில் வந்தால் இங்கே குறையும்ன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ரியாலிட்டி செக்கும்போ, அதே போல் வந்து பாஜகவுக்கு அங்கே ஒரு உயர்வு வருது அப்படிங்கும்போது இங்கே அவர்களுடைய பேர பலமும் கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியது. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கா? எஸ்ஐஆர் ஆதரிச்சுட்டு ஆனால் களத்தில் வந்து இருக்கிறதுல சிக்கல், இன்னொன்று பாஜகவோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது இருக்கக்கூடிய சிக்கல். இல்லை சார், இப்போ எஸ்ஐஆர் குறித்து சொல்லுவோம். எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இதற்கு முன் நேரடியாக எஸ்ஐஆர் வேணும் உடனே இன்றைக்கி வந்திருக்குன்னு சொல்லலை. எங்களுடைய கோரிக்கை தான் எஸ்ஐஆர் வடிவத்தில் இன்றைக்கு உருப்பெற்றிருக்கிறது என்பது எங்களுடைய வாதம். ஏனென்றால் டிநகர் தொகுதியில் ஏற்பட்ட தோல்விக்கு 13,000 வாக்குகளை இங்குள்ள அரசு அதிகாரிகள் அதிமுக ஓட்டர்ஸை நீக்கியிருக்காங்கங்கிறத நாங்கள் குற்றஞ்சாட்டி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆர்கே நகரில் 40,000 வாக்குகள், ஈரோடில் 44,000 வாக்குகள், இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் பல போலி வாக்குகள், இறந்த வாக்குகள், இரட்டை வாக்குகள் இருக்கிறது என்பதை தொடர்ந்து முறையிட்டு கொண்டே இருந்தபோது எஸ்ஐஆர் வருகிறது, எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம். அதனால் எஸ்ஐஆரில் எங்கள் பணி தொய்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உலகத்தில் மிகப்பெரிய வேடிக்கையான ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த எஸ்ஐஆர் பணிகளில் திமுக தங்களுடைய கட்சி உறுப்பினர்களை கொண்டு தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதற்காக அரசு PLOஸிடமிருந்து ஃபார்ம்ஸை வாங்கி அவர்கள் வைத்துக்கொண்டு உரிய வாக்காளரிடம் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை கண்டித்து சென்னையில் இது அதிகமாக நடப்பது. சென்னையில் 17ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம், அறைகூவல் விடுத்திருக்கிறோம். அவர் எந்த மாவட்ட செயலாளர் சொன்னாரோ அந்த மாவட்ட செயலாளரும் அதில் கலந்து கொண்டு இந்த விஷயங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம். எஸ்ஐஆர் என்று சொல்லிவிட்டால் எஸ்ஐஆரை சார் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்கு சேர வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் போலி வாக்குகள் கழிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். எதற்காக ஆதரிக்கிறீங்க அப்படின்ற காரணத்தை விளக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி முறைகேடு ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க வந்து இந்நேரத்துக்கு வந்து சிஇஓட்ட புகார் கொடுத்திருக்கீங்களா? நிச்சயமா
தேர்தல் ஆணையத்தில் எத்தனை புகார் சார் கொடுத்துருக்கோம்? தினசரி கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல தேர்தல் ஆணைய தலைமை தேர்தல் ஆணையத்தை புகார் கொடுத்திருக்கணும். நீங்க வழக்கா தொடுத்திருக்கலாம். தினசரி இந்த மாதிரி முறைகேடு நடக்குதுன்னு காவல்துறைக்கு போயிருக்கலாம், மிரட்டி வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் சார். அதான் சொல்றேன் சார், தினசரி கொடுத்துட்டு இருக்கோம். அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள்ட்ட கொடுக்குறோம். அந்த அடுக்கு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை தேர்தல் அதிகாரிகளிடம் அங்க இருக்கக்கூடிய முறைகேடுகளை உடனுக்குடனாக கொடுத்துட்டு இருக்கோம். அது இது எல்லாத்தையும் குமுலேட்டிவா சேர்த்து ஒரு 2-3 நாளுக்கு ஒரு முறை தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த முறைகேடுகள் என்ன நடக்கிறது என்பதை நாங்க தெளிவா இல்ல அவர் சொல்றதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் சொல்றதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. குறுக்கீடு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் எஸ்ஐஆரை ஏன் ஆதரிக்கிறார் என்று அவர் சொல்றாருன்னா, நான் நிறைய ஓட்டுகளை டிலீட் பண்ணி விட்டாங்க, டிலீட் பண்ணதை சரி கட்டுறதுக்கு எஸ்ஐஆர்னு சொல்றாங்க. எஸ்ஐஆர் பற்றி நமக்கு நேரடியாக இருக்கிற அனுபவம் பீகார் தான். பீகார்ல அப்படி நடக்கலை. ஆங்காங்கே குறிப்பிட்ட பகுதிகளில் திட்டமிட்டு ஒரு கான்செப்ட் அடிப்படையில் எந்த இல்லைங்க, நீங்க டிலீட்டட் ஓட்ஸை திரும்ப சேர்க்கணும்னு சொன்னா அதுக்கு எஸ்ஐஆர் தான் வழின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல? பீகார்ல மட்டும் இந்த ஒரு சொற்ப வாக்குகள்ல தோல்வி அடைந்து ஆட்சி அதிகாரத்தை ஒரு 40 அதுல மிக குறைவான வாக்குகள் பீகார்ல என்ன எதிர்பார்க்கிறீங்க? எஸ்ஐஆருக்கு முன்னாலே அது சரி செய்யப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய வாக்கு சார். தேர்தல் காலத்துல அவர் சொல்ற அதிமுக மாதிரி அனைத்து ஏஜென்ட்களை கமிட்டி எது வந்தால் எங்களுடைய வாக்காளர்களுக்கு நல்லது என்பதை தெரிஞ்சுட்டு தான் பேசுறோம். ஏதோ தெரியாம அதே அளவுக்கு தேர்தல் பணிகளை எஸ்ஐஆர் அப்படி வாக்காளர் பட்டியலை சுத்தம் பண்ணிடும், ரொம்ப சுத்தமானதா இருக்கும், நல்ல முறையில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறத உறுதி செய்யும் அப்படின்னா, பீகாரில் எஸ்ஐஆருக்கு முன்பு 27 லட்சம் பேர் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் ஆனால் பதிவு செய்யாமல் இருந்தார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய அவங்களே ஒப்புக்கொண்டது எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 27 லட்சம் 81 லட்சமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதில் தகுதி வாய்ந்தவர்கள் ஆனால் வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பதிவு செய்யப்படலை என்று. அப்போ எஸ்ஐஆர் எக்ஸ்க்ளூட் தானே பண்ணியிருக்காங்க. இவர்கள் எல்லாரும் அந்த தேர்தல் அந்த காலகட்டத்திற்குள் மனு கொடுத்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அப்படி வராமல் இருக்கிறார்களா இல்லை அவர்களாகவே அவர்கள் பேர் நான் சொல்லிடுறேன், அது என்னன்னு சொல்லிடுறேன். 81 lakh எலிஜிபிள் அடல்ட் வோட்டர்ஸ் அன்ரெஜிஸ்டர்ட். இது வேற என்ன சொல்ல முடியும்? தகுதி வாய்ந்தவர்கள், நான் அதுதான் சொன்னேன், தகுதி வாய்ந்தவர்கள் எலிஜிபிள் அடல்ட் அன்ரெஜிஸ்டர்ட் வோட்டர்ஸ் 27 லட்சத்திலிருந்து 81 லட்சத்துக்கு அப்புறம் அதிகமான மக்கள் போறாங்க. 18 வயது நிரம்பி தமிழ்நாட்டிலே ஓட்டு வாங்காத மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இல்லங்கிறீங்களா? இருக்காங்க. அப்போ எனக்கு வயது பூர்த்தி அடைந்து விட்டது, நான் தகுதியானவன் என்று நம்ம பதிவு செய்யணும். ஆனால் கணக்குகள்ல நீங்க ரேஷன் கார்டு அவருடைய கேள்விக்கு ஒரே இருக்குது. அதாவது நீங்க புதிய வாக்காளர்கள் சேர்க்கல மேடம், என்ன மேடம் பேசுறீங்க? புதிய வாக்காளர்கள் சேர்க்க முடியாது. இப்ப இருக்கக்கூடியது எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல இருக்கவர்களை வாக்காளர்கள் தகுதி வாய்ந்தவர்களான சரிபார்ப்பதற்கான தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த எஸ்ஐஆர் உடைய process கேக்குறாங்க. இல்ல கிடையாது. எஸ்ஐஆர் கூட இது சுருக்க வேண்டாம். நான் கேட்டது அந்த பிரதமருடைய கருத்துக்கு நான் உங்ககிட்ட நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிறேன். எஸ்ஐஆர் குறித்து பாண்டியன், எஸ்ஐஆர் குறித்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி. எஸ்ஐஆர் குறித்து விரிவா பேசிட்டோம். நாம பேச வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய அரசியல் செய்தி. பிரதமர் சொல்லக்கூடிய உங்களுக்கு அதிகமான பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல அரசியல் மட்டும் சொல்றேன். அதனால உலக இந்த இந்தியாவுல யாருமே ஆதரிக்கல, அதிமுக ஆதரிக்கனா அதிமுக இது போன்ற போலி வாக்குகளால் கள்ள வாக்குகளால் மிகப்பெரிய சோதனையை தோல்வியை சந்திச்சிருக்கும். அதனாலதான் இதை நீக்க வேண்டும். தலையில் நின்னாலும் எத்தனை இது போன்ற இடர்கள் வந்தாலும் அதற்கு இடையில போய் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதரிக்கிறோம். ஒன்று இப்ப நீங்க சொல்றது அடுத்து பிஜேபியினுடைய வெற்றி அவர்கள் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்போ அல்லதோ இல்ல. உங்களுக்கு சந்தோஷம் பிரஷர் ஜாஸ்தி ஆகுமா? ஏன் பிரஷர் ஜாஸ்தியா போகுது சார்? எங்களுடைய நண்பர் எங்களோட கூட்டணி இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க, அது எங்களுக்கு சந்தோஷம் தான். சொல்லுங்க, மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி தான்.
இல்ல இதுல என்ன பெரிய நெருக்கடியோ நெருடலோ எங்களுக்கு வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? பீகார்ல நடந்த தேர்தல், அங்க நடந்த தட்பவெட்ப நிலைக்கு தகுந்தது மாதிரி அங்க உள்ள வாக்காளர்கள் அங்க என்ன நடந்துச்சோ, ஈவன் இதனால வருத்தப்பட வேண்டிய திமுக வருத்தப்பட்டிருக்கலாம். ஏன்னா கேம்பெயின்ல திமுக ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை பிஜேபி போட்டு அங்க உள்ள கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேர்த்திருக்குன்னா, அப்ப ஸ்டாலின் அவர்களை குறை சொல்வதை போல இவருடைய படமும் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் பீகாரில் இன்றைக்கு இத்தகைய வெற்றி கிடைப்பதற்கு ஒரு காரணம். அதையும் மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையிலே சொல்றாரு. ஒருவேளை நிதிஷ்குமாரோ அவங்க சாம்ராஜ் சௌத்ரி எல்லாம் எடப்பாடி படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்களோ? நிறைய வாக்கு விழுந்துருச்சு. இல்ல அது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொன்னதுல எங்களால எங்க கூட்டணிக்கு ஒரு ஓட்டு கூட இழப்பு கிடையாது. ஆனால் ஸ்டாலினால் காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் தேஜஸ்வி யாதவும் அது சொல்லல, பப்பு யாதவும் சொல்லல, தேஜஸ்வி யாதவும் சொல்லல. எதையும் தள்ளி போக முடியாது. இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் எப்படி கூட்டணி கட்சி சீசன்டு பொலிட்டிஷியன் சொல்றாரோ அந்த வார்த்தைக்குள்ள நீங்க கேட்ட பொருளுக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்கள்னா மௌனமாக அதற்குள் பாயிண்ட் டேக்கன். விஜயதரணி, இப்போ உங்களுக்கு ஒரு வெறும் உற்சாகம் தான், எஸ்ஐஆர் பத்தி ரொம்ப போக வேண்டாம், அதை பத்தி நிறைய பேசிட்டோம். அதனால அரசியல் ரீதியாக இதுல இருக்கக்கூடியது பாஜக இந்த பீகார்ல கிடைச்ச உத்வேகம், ஏற்கனவே மகாராஷ்டிரா, அப்போ இதனால உங்களுடைய பேர வலிமை தமிழ்நாட்டில் நிச்சயமா கூடுமா? இது இன்னொன்று விஷயம். சில கட்சிகள் உங்களோட கூட்டணியிலிருந்து பிரிந்து போனவர்கள் வரலாம் என்று நினைக்கக்கூடியவர், அவர்களுக்கெல்லாம் இது ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி விடுமா, ஒரு நம்பிக்கை கூட்டுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களை தேடி பிரிஞ்சு போனவர் வரலாம், இல்லை பாஜக நாங்கள் பாருங்க எப்படி செல்வாக்காக இருக்கோம், இன்னும் வலிமையாக இருக்கோம்னு சொல்லி அதிமுக இன்னும் அதிகமான சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஒரு நம்பிக்கையோட. சீட்டு இப்போ சீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் வரவே இல்லை. இப்போ பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லலை. பொதுவாக இது போன்ற வெற்றிகளை குவிக்கும் பொழுது ஒரு கட்சி ஒரு பெரிய புது உத்வேகத்தில் நாங்கள் எவ்வளவு பெரிய கட்சியாக உருவெடுக்கிறோம், எங்களுக்கு அதிகமாக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே வளர்ந்துருக்கோம் சொல்றீங்களா, 11% சொல்றீங்களா? அதான் ஏற்கனவே 2% நோட்டாவோட போட்டினாங்க, 2% நாங்க இப்போ 11% சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே 3 முறை ஆட்சியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி பாஜக ஆட்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. என்டிஏ தேஜா கூட்டணி ஆட்சி ஏற்கனவே மத்தியில் 3 முறை ஆட்சி பெற்று வலிமையான கட்சியாக பிஜேபி உருவெடுத்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு நேற்று இல்லை. அது என்னமோ இன்னைக்கு தான் புதுசாக பீகார் எலெக்ஷனில் நீங்கள் உருவெடுத்த மாதிரி ஏற்கனவே 19 ஸ்டேட்டில் ரூலிங்கில் இருக்காங்க. ஆகையால் ஏற்கனவே அது பெரிய கட்சியாக தான் இருக்கு. ஆகையால் தமிழ்நாட்டிலையும் வந்துடும். அந்த அளவுல அதுக்குதான் கேக்குறேன், விரைவில் வந்துரும். தமிழ்நாட்டுல வந்துரும்ன்ற சொல்றதுக்கான காரணம் எதை அடிப்படையில சொல்றீங்க? இந்த நம்பிக்கையில அதிமுக அதிகமா பெறலாம்? அதாவது கிடையாது, அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அதிமுக தலைமையிலான தேஜா கூட்டணி மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான். பாண்டியன் தலைமையிலான கூட்டணி, அண்ணன் எடப்பாடி தலைமையிலான உறுதியா சொல்றேன். எப்படி நாங்க நிதிஷ்குமாரை எப்படி நாங்க மரியாதையா பண்ணி வச்சிருக்கோமோ அதை விட இன்னும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ணல. கோவால மத்த மாநிலங்கள்ல ஜெயிச்ச மரியாதையா வச்சிருந்தாங்க. அமித்ஷா சொன்னாரு ஒரு பேஸ்ல முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் செகண்ட் பேஸ்ல பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி இல்ல அவர் தலைமையில தான் சொன்னாங்க. அதாவது அவர் தலைமையிலான கூட்டணி மட்டும் கிடையாது, அவர் தான் 74 சீட் அவர் ஜெயிச்சிருந்தாருங்க போன தடவை. 120 சீட்டுக்கு மேல பிஜேபி இருந்துச்சு. அவர் தான் முதல்வர். அவர் தான் முதல்வர், போன தடவை முதல்வர். முதல்வர் தமிழ்நாடு பாஜக தலைவர் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர் செய்தியா எடுத்துக்கலாம். சிஎம் கேண்டிடேட் நிதிஷ்குமார் தான். வேற யாரையும் அந்த அளவுல இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரேக்கிங் கொடுத்துருங்க. அந்த அளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேஜா கூட்டணி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இங்க நடைபெறும். இங்க நிச்சயமா பெரிய அளவுல வாக்குகளை பெற்று மக்களுடைய ஆதரவை பெற்று மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலா மாறும். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைவாங்க. ஏப்ரல் 11 கூட்டணி உறுதியானதுனால இருந்து இதை சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீங்க திருப்பி சொல்ல உரிமை. நான் கேட்கக்கூடியது, பாஜக இதனால நம்பிக்கை பெற்று அதிகமான சீட்டுகளை கேட்க போதா? உங்களுடைய பொசிஷன் இப்போ ரொம்ப உயர்ந்துச்சா? எவ்வளவு சீட்டு கேட்டிருக்கோம், அதுக்கு மேல அதிகமா எவ்வளவு கேட்கறோம்ங்கிறது இன்னும் வரவே இல்லை. இன்னும் அந்த அளவுகோலே வரலையே. வராத பட்சத்துல அதிகமா கேட்பாங்க. 23+ சொல்ற நிலைமைக்கு இன்னும் வளரலையா? அதாவது நிச்சயமா 2021 நிலையில தான் இருக்கா இன்னும் பாஜக? அது நிலையில இருக்கிறது இல்லாம போறது எல்லாமே திரு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பேசி அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுல விமர்சனம் பண்றதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த இடத்துல நிச்சயமா சுமூகமான ஒரு ஏற்பாடு இரு கட்சிகள் மத்தியில ஏற்கனவே இருக்கு. அதை பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டாம். அது எங்க கூட்டணியில நடக்கிற விஷயம். கூட்டணி வச்சா என்ன வைக்கல, நான் கேட்கக்கூடியது இது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா?
கட்சி வளர்ந்துருச்சுன்றாங்க. அப்ப வந்து மேடம் நிச்சயமா கடந்த அதுல காலங்கள்ல நடந்ததை வச்சு கேக்குறாங்க மேடம். கடந்த காலங்கள்ல அண்ணாமலையும் எடப்பாடியும் கொஞ்சிக்கிட்டது, எஸ்பி மேடம் ஆர்வி உதயகுமாரும் அண்ணாமலையும் கொஞ்சிக்கிட்டது, இதையெல்லாம் வைத்துதான் அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சீட்டை குறைச்சிருவீங்களா? எத்தனை தடவை கேட்டாரு, பதில் சொல்ல முடிஞ்சா உங்களால? சொல்ல முடியல. சீட்டை குறைச்சிருவீங்களா? இது மாதிரி தேஞ்சு போனா சீட்டை குறைக்கிறோம்னு சொன்னோமா? நீ சொல்ல முடியல. இங்க இருக்கக்கூடிய எந்த தலைவர்களாவது அவங்க காங்கிரஸ்க்கு சீட்டை குறைச்சாங்க, நீங்க அதிமுக பாஜக சீட்டை கூட்டினீங்க 2021ல. நான் கேக்குறது இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த தலைவர்களாவது இல்ல சார், இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி பேசுங்க 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 முடிச்சு ஸ்பேஸ்ல நீங்க பேசிட்டே நீங்க தொடருங்க. உங்க ஸ்பேஸ்க்குள்ள நான் வந்தேனா? பேசுங்க. அந்த அளவுல வந்து குறிப்பா வந்து திரும்ப திரும்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது. ஏதாவது பிரச்சனை இருந்தா எலெக்ஷன் கமிஷன் ஃபார்ம் 7ல ஒரு அந்த இறந்தவர்கள் யார் யாரு, இப்ப கூட 8 வருஷம் முன்னாடி எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, இறந்தவரோட இது இன்னைக்கும் இருக்குது. நான் போய் இப்ப ஸ்பெசிபிக்கா எழுதி கொடுத்து அதை நீக்கிறதுக்கு நான் எஸ்ஐஆர்னால டெலிஷன் பண்றேன். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் போய் பண்ணணும். இல்ல எஸ்ஐஆர்ல வரும்போது அவங்களே செக் பண்ணி அதை இது பண்ணி பண்ணணும். அது ஆட் பண்ண முடியாது எஸ்ஐஆர். அதான் இறந்தவங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த லெவல்ல எல்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. 8 வருஷமா இருங்க சார். 8 வருஷமா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல தான் வந்து போன வருஷம் மோடி ஜெயிச்சு வந்தாரா? பாருங்க அந்த மாதிரி லிஸ்ட்ல தான் அப்ப திமுக ஜெயிச்சதா? எல்லாத்துக்கும் பொருந்தும். திமுகவும் ஜெயிச்சதா? எல்லாத்துக்கும் அதான் பொருந்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். எலெக்ஷன் கமிஷன் சர்டிபிகேட் கொடுத்தப்ப இனிப்பா இருந்ததுல 5 வருஷம் சந்தோஷமா உட்கார்ந்து இருந்தாங்கல்ல. ஐயோ நாங்க தப்பா ஜெயிச்சிட்டோம், இந்தாங்க சர்டிபிகேட் எங்களுக்கு வேண்டாம் திருப்பி கொடுத்துட்டு ஆட்சில இருந்து இறங்கி போக வேண்டியதானே. அது பண்ணாம ஜாலியா உட்கார்ந்து இருந்தாங்கல்ல இத்தனை வருஷம். அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் இப்படி தான் ஜெயிச்சாங்க. ஒரு காம்ப்ரமைஸ்ட் லிஸ்டால தான் வந்து தேர்தல் போன வருஷம் வேண்டாம், காம்ப்ரமைஸே வேணாம். இறந்தவங்க எல்லாம் நீக்கட்டும், அது தேவையில்லை. அவங்க இறந்தவங்க பேர்ல ஓட்டு போட்டு 3 தடவை ஓட்டு போட்டுருக்காங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 48 நாளுக்குள்ள நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும். இப்ப கொடுத்தா கொடுக்க முடியாது. 45 நாளா சுருக்குறாங்க. 48 நாள் சட்ட அரசியலமைப்பு சட்டத்துல கைட்லைன்ஸ், அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லவே இல்ல. அரசியலமைப்பு சட்டத்துல வீடியோ 45 நாள்ல டெஸ்ட்ராய் பண்ணனும்னு சொல்ல. அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அரசு கொண்டு வந்த அமெண்ட்மென்ட்ல நடந்தது. அதுல தான் வந்து டெல்லியில வந்து பார்லிமென்ட் எலெக்ஷன் வீடியோ ஃபுட்டேஜ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. முந்தா நாள் வந்து டெல்லியில வந்து கோர்ட்லயே ஹை கோர்ட்ல சொல்லிருக்காங்க. சேலஞ்ச் பண்ணுங்க. அது கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. நீங்க தயவு செஞ்சு சேலஞ்ச் பண்ணுங்க. சேலஞ்ச் கேஸ் இருக்கு பெண்டிங்ல இருக்கு. 5 வருஷம் வாங்குங்க. இல்ல பெண்டிங்ல இருக்கு. வீட்டுக்கார ஓட்டை அவன் போட்டான் நானும் கண்டுபிடிச்சிறேன். பெண்டிங்ல இருக்கு. தயவு செஞ்சு இல்ல சுருக்கம் முடிச்சு. அப்ப நீங்க அவங்கள புகார் கொடுக்கலாமா? நீங்க பழைய பேசுறது கேட்டீங்க. எனக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் மட்டும் தான். தயவு செஞ்சு சேலஞ்ச் பண்ணுங்க. இல்ல வந்து யாருக்கு சொல்லப்படுற செய்தி இரு தலைவர்களும் பரஸ்பரம் சொல்லப்படுற ஒரு மாநில கட்சியோடு கூட்டணிக்கு போனால் அந்த மாநில கட்சியை விலக்கி விட்டு தாங்கள் பெரிய கட்சியாக மாறிவிடும்னு நம்ம சொல்லல. பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிற பேராசிரியர் வந்து ராம சீனிவாசங்கிறவர் சொன்னார். அப்போ மாநில கட்சியை விழுங்குவது என்பதை இப்போ நீங்கள் நிதிஷ்குமாரும் அங்கே வந்து லாலு பிரசாத் யாதவும் அந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்குமான போட்டியை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக அங்கு கை ஓங்கி விட்டது. அப்போ இது மாதிரியான சிக்கல்கள் தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்குன்னா மிக முதன்மையான கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தான் இருக்குது. அவங்களோட கூட்டணி போனதன் வழியாக அதிமுகவுக்கு ஒரு பேராபத்து இதில் இருக்கிறது. இந்த ஆபத்தை வந்து விஜய் கூட உணர்றாரு. ஏன் அதிமுக உணரலைங்கிறது நமக்கு தெரியல. அறுக்கிறவனைத்தான் ஆடு நம்பும்னு கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்றாங்க. அதனால ஜனநாயகத்தினுடைய பலிபீடமாக முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது பாஜக. நிதிஷ்குமார் ஒரு ஓட்டு போட்டது யாரு? மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்கள் பிஜேபி நீங்க பேசலாம். அவர் நேரத்துல தான் நீங்க பேசக்கூடாது. அவர் பேசல. நீங்க முடிச்சிருங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. அதனால இப்பயே பாருங்க, அதிமுகவுக்கு மக்கள் ஜெயலலிதாவுக்கு வாக்கு போட்டாங்க. அதுலதான் எடப்பாடியார் வந்து சிஎம் இருந்தாரு. அது எம்எல்ஏக்கள் ஓட்டு இருங்க. எம்எல்ஏக்கள் அது அந்த காலத்துக்காக நிகழ்காலத்துக்கு வாங்க. அவருக்கு எடப்பாடி யாரும் ஓட்டு போட மாட்டாங்கிறது ஒத்துக்கிறாரு. செயல் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி வரிசையில கூட உட்கார்ந்து போனீங்க நீங்க. அந்த பரவாயில்லதான். அது யார் தலைவருங்கிறது அப்படி தெரியும். 10 தோல்வி பழனிசாமி பங்காளிகள் சொல்றாங்க. பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. 450 எம்எல்ஏக்கள் டோட்டலா பார்த்தா அதிமுக வெற்றிக்கு கீழ இருக்கு. 450 தோல்வி திமுக. அதே 95 தோல்வி காங்கிரஸ் கூட்டணி. தேர்தல் ஆணையத்திலே முறைகேடுகள் நடக்கிறது என்கிற செய்தி வருகிற போது ஒரு கட்சி விழிப்புணர்வு அடைவதற்கு பதிலாக பரவாயில்ல நான் உங்களை சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது அந்த முறைகேட்டுக்கு ஆதரவாக போகிறார்களா என்கிற சந்தேகத்தை நமக்கு வந்து தோற்றுவிக்கிறது.
அதனால இது ஒரு தவறான முன்னுதாரணம். விஜய் கூட முதல் தலைமுறை வாக்காளர்கள் நம்மளோட வருகிறாங்க, அவங்கள சேர்க்காம விட்டுட்டா என்ன ஆகுறதுங்கிற பதட்டத்துக்கு விஜய் கூட வந்துட்டார். தமிழக வெற்றி கழகம் பனையூர் பங்களால நெடும் தூக்கத்தில் இருந்த விஜய் கூட திடீரென்று விழித்து கொண்டு வந்து இன்னைக்கு மாலையில பேசிட்டாரு. ஆனால் அதிமுக வந்து எப்பவுமே வந்து இதுலயே இருக்கு, வந்து ஒரு ஸ்லீப்பிங் மோட்லயே இருக்கிறாங்க. அதிமுக செயல்பாட்டில் இருக்கிறாங்களான்னு. ஏன்னா நாங்கள் அதிமுகவா திமுகவா என்றுதான் மாறி மாறி தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்ந்திருக்கிறது. அதை பாஜகவிடம் போய் உங்க சாவியை ஒப்படைச்சிடாதீங்கிறதா நமக்கு இருக்க கவலையை தவிர, நீங்க இருங்க, எதிர்கட்சியாவது இருங்க. ஏன்னா கலைஞரே சொல்லியிருக்கிறாரு, கடந்த காலங்களில் கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, காங்கிரஸை வீழ்த்தி விட்டு திமுக வந்தபோது தேசிய கட்சியா திராவிட கட்சியா என்கிற போராட்டம் என்பது 2 மாநில கட்சிகளுக்கான திராவிட கட்சிகளுக்கான போராட்டமாக நிகழ்ந்தது. ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமாக கருதுறேன். கலைஞரே பதிவு செஞ்சிருக்காரு. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி இப்போ ஒரு சில மாதங்கள், ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்திலே சொன்னாரு, நாங்க இங்க இருந்தாதான் நீங்க அங்க இருக்க முடியும், நீங்க அங்க இருந்தாதான் நாங்க இங்க இருக்க முடியும். இந்த சகோதர யுத்தம் தொடர்ந்துட்டு இருக்கு. அவரே சொல்லிப்பதற்கு பாஜக விரும்புகிறது. பாஜகவின் முறைகேட்டுக்கு அதிமுக துணை போகிறது. இதை உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஒரு நாள் ரசிக்க மாட்டார்கள். இது பாலிடிக்ஸ்ல வரும். இந்த பயமே தேவை கிடையாது. ஏன்னா வாக்காளர்கள் நீங்க யோசிச்சு பாருங்களேன், அதிமுக பத்தி இவ்வளவு பயம் இருக்கா? அதிமுக பத்தி நீங்க பேசுறீங்க, நீங்க பயமா? பாஜக மேலேயே தான் கட்டமைக்கிறீங்க. நன்றி. பதவி சொல்றோம். விஜயதாரனை தெருவுல விட்டுட்டு போயிட்டான். எம்எல்ஏ பதவியில இருந்தவங்கள பாஜக கூட்டிட்டு வந்து தெருவுல விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும் சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும் போது, அவங்க போஸ்டிங் கிடைக்கும் போது சொல்லிருக்காங்க. உறுப்பினரா இருந்தவங்க அதிகாரத்துல இருந்து இறக்கி விட்ட கட்சி. பொறுப்புல இருக்கு, இப்ப பொறுப்புல இருக்கு. தேவையில்லாம நீங்க பேசாதீங்க. நம்ம தனிநபர்களுக்குள்ள சுருக்க வேண்டாம். அந்த கட்சி அரசியலுக்குள்ள தனிநபர் சொல்றது நீங்க உங்க மக்களால காங்கிரஸுடைய கை சின்னத்துல ஜெயிச்சு மக்கள் எல்லாம் தங்களுடைய தொகுதிக்கு ஒரு காங்கிரஸ் ஆட்பாளரை எங்களுடைய கூட்டணியில் நின்னு ஜெயிச்சவங்க. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். இல்ல எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். தனிநபர்களுக்குள்ள வேட்டுல வைக்கல. எல்லாம் கை சின்னத்துல ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க. வேட்டுல வைக்கல, கை சின்னத்துல ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க. செல்வகுமார் பாண்டியன், விஜயதாரணி போதும். இல்ல இல்ல தனிநபர்களுக்குள்ள சுருக்க வேண்டாம். அப்பாஸ் நீங்க செல்வகுமார் கொஞ்சம் ஒத்துழைங்க. விஜயதாரணி கொஞ்சம் அந்த மக்களுடைய நீங்க பேசாதீங்க. என்ன நிலைமைக்கு என்ன தள்ளாங்கங்கிறது என் தொகுதி மக்களுக்கு நல்லா தெரியும். அது நீங்க தெரியும் என்ன நிலைமைக்கு என்ன தள்ளாங்க. நன்றி விஜயதாரணி, நீங்க முடிச்சிருங்க. பீகார் தேர்தலிலே நிதிஷ்குமாரையே டம்மி ஆக்கிட்டு பாஜக மேல வந்துருச்சு. அது மாதிரி வந்து அதிமுகவை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. அந்த அபாயத்தில இருந்து அதிமுக காப்பாற்றப்படும். உங்க சார்பா தாங்க பேசுறேன் நானே. நீங்க என்ன பயம் பேசுறீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த அதாவது அதிமுக சார் இடைத்தேர்தலில் அதிமுக அரசு கவிழ்ந்து விடும் என்று சொன்னபோதும் பிஜேபி கூட்டணியில் இருந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட கொடுக்காமல் நாடாளுமன்ற தேர்தலில் தான் உங்களுக்கு சீட் ஷேரிங் கொடுத்தோம். அதனால அதிமுகவை எந்த நேரத்தில் எப்படி யாரிடம் காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு தெரியும். அவர்களும் எங்களோடு உரிய முறையோடு பாண்டியன் நன்றி நன்றி. நேரம் இல்ல எங்களுக்கு குறித்த கருத்து. நன்றி பாண்டியன் நன்றி. நேரம் இல்ல. அதனால வந்து நேரம் அவர் இன்னொரு பெரிய ஆபத்து அதிமுகவுக்கு. அதெல்லாம் திரு மகிழ்நன் உங்களுடைய இறுதி கருத்து. ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க, ஓனா அழுதுச்சான். நீங்க கடைசியில தாங்க வந்திருக்கீங்க. சாரி, அந்த சட்டத்துல இறைச்சலுக்கு இடையில எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடிக்கு மேலே 1.3 crore மக்களுக்கு பெண்களுக்கு காசு கொடுத்து ஒரு எலெக்ஷனை விலைக்கு வாங்கியிருக்க பாஜகவுடைய வெற்றி, அது வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னால் தன்னோடு கூட்டணியில் இருந்த கட்சிகளை வழக்கமாக பலி கொடுக்குற மாதிரி, கோழியை எங்கள் ஊரில் சாமிக்கு பலி கொடுப்பாங்க, அது மாதிரி கழுத்தறுத்து கட்சிகளை தங்களுக்கு அந்த கட்சியை உடைச்சி நடந்துச்சு. ஆதாரம் எங்க இருங்க? சும்மா நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் பேப்பர் நிறைய செய்திகள் முடிச்சிருங்க. அப்படி பயன்படுத்தி கொண்ட கட்சி ஓட்டுக்கு 10,000 கொடுத்தாங்க மக்களுக்கு. மயிலன் முடிச்சிருங்க. ஓட்டுக்கு தான் 10,000 கொடுத்தாங்க. இது விலைக்கு வாங்கப்பட்ட அவர் மக்களுக்கு நேரடியா காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு விஜயதாரணி நேரம் இல்லைங்க, முடிஞ்சிருச்சுங்க. மயிலன் முடிச்சிருங்க. அவங்களே கத்த சொல்லுங்க, பரவாயில்ல. அது அரசு கொடுக்கிற பணம் மக்களுக்கு போய் சேரணும். பேசாம இருங்க, கொஞ்சம் முடிச்சிருங்க, டைம் இல்லைங்க. மயிலன் நீங்க தொடருங்க. ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க, நான் அவங்கள்ட்ட சண்டை போட முடியல என்னால். முதல் தேர்தல் நடத்தல சுகுமார் சென் அப்படிங்கிற நபர், அவர் வந்து முதல் எலெக்ஷன் ரிப்போர்ட் பற்றி பேசும் பொழுது அவர் வந்து ஒரு 778 அப்ளிகன்ஸ் வந்து அவசரமாக வந்து எங்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதில் வந்தவங்களில் 70 பேர் எம்எல்ஏ, 17 பேர் எம்பி ஆகிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஓட் அது கூட மகிமை இருக்குது. அதுக்கான ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. அதை குறித்து அதிமுக இன்றும் இல்லை, நேற்றும் இருந்ததில்லை.
ஒன்றியத்தில் கட்சியை வந்து ஒருவேளை கலைச்சிட போகிறாங்க அப்படிங்கிற போது அந்த கட்சியினுடைய பெயரே அனைத்து இந்த அதிமுகன்னு பெயர் மாற்றின வரலாறு அதிமுகவுக்கு உண்டு. அங்கே மகாராஷ்டிராவிலிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை. நிதிஷ்குமார் மெல்ல மெல்ல அவரை மிரட்டி முதல்வராக வச்சுக்கிட்டே மிரட்டிக்கிட்டு இருக்க பாஜக முதல்வராக இல்லாத எடப்பாடியும் மிரட்டி தமிழ்நாட்டில் தங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு அச்சமில்லை வாய்ப்பு இருந்தா அதிமுக என்ன மிரட்டுறாரு? யாரு இங்க பயந்துட்டு போயிட்டு இருக்காங்க? மிரட்டுறாரு, உடனே மிரட்டுறாரு. ஓவர் ஊதுகோலா இருக்காரு இவரு. நியாயத்தை பேசுறவங்கள ஊதுகோல்னு சொன்னா என்ன நியாயம்? சரி, அதாவது இல்ல இன்னொன்னு, நீங்க அந்த 10,000 ரூபாய் கொடுக்கும்போது ஓட்டு காசான்னு கேட்டீங்க. அந்த இது ஜீவிகா திட்டம் இருங்க, ஜீவிகா திட்டம்லாம் இல்ல மேடம், அதுக்கு பேர் வேற. நீங்க பேசிட்டீங்க, முடிஞ்சிருச்சு. முக்கியமந்திரி ரோஜ்கார் யோஜனா திட்டத்தில் எப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி நீங்க வந்து தொழில் முனைவராக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுல முதல் தவணையா வந்து அரசு சார்பா வந்து 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தொழில் செய்ய விரும்பலைன்னா அந்த 10,000 ரூபாய் நீங்களே வச்சுக்கலாம், திருப்பி கொடுக்க வேண்டியது இல்ல. இப்படி ஒரு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அது என்ன மாதிரி திட்டம் மக்களுடைய பார்வையில இல்ல. தமிழ்நாட்டுல அரசாங்க கஜானாவை அங்க பீகார்ல பாஜக முறைகேடாக பயன்படுத்தி கொண்டது. இங்க எப்படி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு ஏற்பாடு. அது அரசாங்க கஜானாவிலிருந்து 13,000 கோடிக்கு மேலே காசை மொத்தமாக வந்து மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி ஒரு பயங்கரமான மோசடியை, தேர்தல் மோசடியை, ஒவ்வொரு தேர்தலுக்கும் புது புது மோசடி பாஜக. எல்லா தேர்தல்களையுமே எல்லாருக்குமே வந்து செய்திகள் இருக்கிறது. அது என்னன்றது மக்கள் பார்வைக்கு விட்டுறலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.